நீ தான் போட்டு கொடுத்தியா? சொல்லு. ஆமா ஜானு. என்ன பண்ணீங்க? ஜனமா டேய், யாரும் கிட்ட வராதீங்க. எதுக்கு இப்படி பண்ண? யார் சொல்லி இந்த தப்ப பண்ண? அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதா? முதல்ல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி என்கிட்டயோ தமிழ்கிட்டயோ ஒரு வார்த்தை கேட்கணும்னு எதுக்கு உனக்கு தோணல? தப்பான டிசிஷனை யாரையுமே கேட்காம உன்னால எப்படி எடுக்க முடியுது? அது சூப்பர்வைசர் தான் ஃபைலை கொடுத்தாங்க. அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் படிக்காம கையெழுத்து படிச்சாங்க. வாட்? படிக்காம கையெழுத்து போட்டியா? உன்ன மா என்ன மேடம் பண்றீங்க? எதுக்கு இப்ப சிபி தம்பி அடிக்க கை வாங்குறீங்க? அவர் ஒண்ணும் சின்ன பிள்ளை இல்ல. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் பொண்டாட்டி முன்னாடியே அவரை கை நீட்டி அடிப்பீங்களா? ஹேய், இத பார், இது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ இதுல தலையிடாத. அவுட். கெட் அவுட். சிபி, நீ அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்குன்னு ஒரு தடவை படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டிருக்க. இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்கிற உனக்கு இனி இந்த கம்பெனில உனக்கு இடம் இல்ல. இனிமே நீ இந்த கம்பெனி பக்கமே வரக்கூடாது. ஜனமா ப்ளீஸ், சிபி சார் கண்டிப்பா தெரிஞ்சு பண்ணிருக்க மாட்டாரு. இது ரெகுலரா சைன் பண்ற ஃபைல்னு அப்படி நினைச்சு பண்ணிருப்பாரு ஜனமா. ப்ளீஸ் ஜனமா, சிபி சார வேலையை விட்டு தூக்கிடாதீங்க. தமிழ், இதுல நான் யார் பேச்சையும் கேட்கறதா இல்ல. நான் முடிவெடுத்தா எடுத்ததான். சிபி, சித்தி சித்தி நில்லுங்க சித்தி. என்ன சித்தி, உங்க மேலதான் தப்பே இல்லையே. டாக்குமெண்ட் வாங்கிட்டு போய் கையெழுத்து வாங்கினது நான், அதை படிச்சு பார்க்காம கையெழுத்து போடுறது சிபியா தான். நீங்க எதுக்கு சித்தி இவ்வளவு பெரிய தண்டனை ஏத்துக்கிட்டு வெளியே போறீங்க? வாங்க சித்தி, ஜனமா கிட்ட நான் பேசுறேன். அவங்க எனக்கு தண்டனை கொடுக்கட்டும், இல்லன்னா அவங்க சிபியா தானே வீட்டுல இருக்க சொல்லட்டும். அவங்க கோவம் எல்லாம் கொஞ்ச நாள் குறைஞ்சிடும் சித்தி. திரும்ப 1 மாசமோ 2 மாசமோ சிபியா தானே அவங்க மறுபடியும் கம்பெனிக்கு வர சொல்லிடுவாங்க. இல்ல சேது, அவங்க கோவத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இப்படி ஒரு தப்பு அவங்க இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டாங்க. இது சிபியோட லைஃப், அது என்னால கெட்டு போக கூடாது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த வேலையை பார்த்துதான் நான் வாழணும்னு இல்ல. என்ன, இங்க இருந்தா என் அம்மா பக்கத்துல இருக்கலாம், அவங்கள அடிக்கடி பார்க்கலாம்னு நினைச்சேன். அது எனக்கு கொடுத்து வைக்கல. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் கிளம்புறேன். இல்ல சித்தி. சேது, என் மேல பாசமும் மரியாதையும் இருந்தா தயவு செஞ்சு இந்த விஷயத்த வேற யார்கிட்டயும் ஜனமா கிட்ட கூட சொல்லிடாத. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்ன சித்தி, சத்தியமா? ப்ளீஸ் தம்பி, எனக்காக பண்ணுங்க. டேய், கலக்கிட்டடா. யோ கணேசா, சும்மா சொல்லக்கூடாதியா அவன் தம்பிய. சரியான வேலைக்காரையா. வந்த முத நாளே ஒரு பெரிய விக்கெட்ட தூக்கிட்டானே. நான் ஸ்கெட்ச் போட்டதும் அந்த தமிழுக்கு, சிபி மாட்டினதும் நான் அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். எங்க அங்க விசாரிச்சு நம்ம வரைக்கும் வந்துருவாங்களோன்னு பயந்து போயிட்டானே. ஆனா நல்ல வேலை அந்த ஜெயராணி உள்ள புகுந்து பழி ஏத்துக்கிட்டது
நமக்கு ரொம்ப நல்லதா போச்சு. கெட்டதுலயும் நமக்கு ஒரு நல்லது நடந்திருக்குன்னு சொல்லியா? அந்த ஜெயராணிய எப்படி எல்லாமோ பிளான் பண்ணி கம்பெனி விட்டு துரத்த பிளான் பண்ணோம். ஆனா அவ அந்த ஜனகாம்பால் மனச கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ட்ரை பண்ணிட்டு இருந்தா. இப்ப எதுவும் இல்லாம மொத்தமா காலி ஆயிட்டால, அது வரைக்கும் சந்தோஷம் தானே? ம். சண்முகம், சார் இனி மாசம் சம்பளம் அந்த கம்பெனில இருந்தும் வரும், என் கம்பெனில இருந்தும் உனக்கு வரும். சந்தோஷமா இரு என்ன? ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி அடிக்கடி நமக்காக பெரிய பெரிய வேலை செய்யணும். அந்த வேலைக்கு ஏத்த மாதிரி உனக்கு இன்கிரிமெண்ட்லாம் உண்டு. சூப்பர் சார். என்னையா உன் தம்பி கிட்ட பணத்தை கொடுத்தா என்ன வேணா செய்வான் போல? ஆமாண்ணே, அவனுக்கு பணம் தான் முதல்ல, மத்த விஷயம் எல்லாம் ரெண்டாவது பட்சம்தான். அப்படிதான் இருக்கணும். இப்படி ஒரு விசுவாசி கிடைக்காம தான் நம்ம இத்தனை நாளா ஒருத்தர் தேடிக்கிட்டு இருந்தோம். உன் தம்பி சண்முகம் நம்ம கூட வந்ததுக்கு அப்புறம் இனி நமக்கு தோல்வியே இருக்காதியா?